ட்ரம்ப் வந்து அமெரிக்க ஜனாதிபதியா இருக்காரு. ஆமா. அவரு வந்து எல்லா நாட்டு தலைவரும் அவர வந்து 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 பாராட்டுறாங்க. எல்லாரையும் வந்து இப்ப ட்ரம்ப்பே வந்து கை குடுத்து அழைச்சிட்டு போறாரு. ஆமா. ஆனா நம்ம மோடி வந்து வரும்போது ஒரு லேடி வந்து அழைச்சிட்டு போறாங்க. இதனால வந்து இந்தியாவுக்கும் ட்ரம்முக்கும் வருமா? இதுல ஏலியன் எதுவுமே இருக்கா? இப்ப ட்ரம் இது மாரி பேசியிருக்காருன்னு, இது மாரி நடந்திருக்காருன்னு வருத்தப்படுறதுக்கு வேலை இல்ல. அது வந்து ட்ரம்மோட மதிப்ப வந்து குறைக்கணும்னு ஏலியன் செஞ்சுட்டு வருதுங்க. அதனால அவசரப்பட்டு ஒவ்வொரு காரியமும் செய்றாரு. இதனால மோடி ஒண்ணும் குறைஞ்சு போறதில்ல. உலக அளவுல சகஜமா பழகுற ஒரே தலைவர் மோடி தான்னு பேர் வாங்கிட்டாரு. இது 2வதா அந்த இந்தியர்கள இங்க இது நாடு கடத்துனது ஒரு பெரிய தப்பா போயிடுச்சு. இப்ப வரி உயர்த்துறது இதெல்லாமே அவர் செய்த பெரிய கோளாறு. இந்தியாவுக்கு 100% வரி விதிக்கிறேன். இந்தியா வந்து 100% வரி வசூல் பண்ணுது அமெரிக்கான்னு சொன்னாரு. அப்புறம் வந்து ஜப்பான் வந்து அமெரிக்க வேளாண் பொருளுக்கு வந்து 700% வரி வசூலிக்குதுன்னு. ஆக இது ஒரு 1 அது ஒரு 7. ஆக அவரோட லைஃப்லயும் 17 நம்பர் குறுக்கிடுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். 2வதா லிபர்ட்டி சேலை வந்து பிரான்ஸ் நாட்டுல தான் வந்தது. அது வந்து நுழைஞ்ச டேட்டே 17 தான். அந்த 17ஆம் தேதி தான். அந்த சர்வதேச விண்வெளி மையம் இப்ப கூட பிரச்சனை ஆச்சுல்ல. ஒருத்தவங்க போனாங்க 8 நாள்னு போனாங்க. 9 மாசம் ஆயிடுச்சு. எலன் மஸ்கோட டிராகன் ராக்கெட் அவங்கள பத்திரமா வச்சிருந்து இதெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். இந்த இவரு ட்ரம்மு இதுமாரி அதிபர் ஆகிறதுக்கு காரணமே ஏலியன்கள் தான். இவர் வந்தாதான் ஊரெல்லாம் வம்பு வளர்ப்பாரு, ஒரு பெரிய போராட்டம் நடக்கும், நாடுகளுக்கு பகைமை வளர்ப்பாரு. அதனால 3வது 2 பிரதமரும் பேசுறாங்க. பேச போகும்போது 2 பிரதமருமே ஏற்பட்டு இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து எல்லா பிரதமரும் போய் அவர் இதுல வந்து கொடுக்குறாங்க. எல்லாரையும் வரவழைச்சு எல்லாரும் பேசுறாரு. எல்லா பிரதமருமே போய் பாக்குறாங்க. நம்ம மோடி கூட போய் பாக்குறாரு. மோடி வந்து பார்க்கும்போது என்னன்னா எல்லா பிரதமரையும் அவர் கையோட வந்து அழைச்சிட்டு போயிடுறாரு. அழைச்சிட்டு கொண்டு போய் ரிசீவ் பண்றாரு. மோடி வரும்போது வந்துட்டு ஒரு லேடியை விட்டு வர சொல்லி இது பண்றாரு. அதே மாதிரி உக்ரைன் அதிபர் வராரு. உக்ரைன் அதிபர் 6 உள்ள அழைச்சிட்டு போறாங்க. 2 பேருமே பேட்டி கொடுக்குறாங்க. 2 பேர் பேட்டிலையுமே சண்டை வந்துருச்சு. அதனால அதனோட இதே குறைஞ்சிருச்சு. அது வந்து அதுக்கும் ஏலியனுக்கு சம்பந்தம் உண்டா? இருக்கு, நிறைய இருக்கு சம்பந்தம். ஏலியன் தான் அவரை வழி நடத்துறதுக்கு நடத்திக்கிட்டு இருக்கு. அவரு மற்றவங்க வந்து பகமை ஆகுறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப அதே மாதிரிதான் அந்த நாட்டுல இருந்து நாடு கடத்துறன்னு சொல்லி இந்தியர்கள்லாம் கடத்திருக்கிறாரு. கையில விலங்கு, காலில் விலங்கு. அது மாதிரி பிரான்ஸ் மக்களையும் கையில விலங்கு, காலில் விலங்கு. இப்ப என்ன ஆச்சு, நாங்க தானே லிபர்ட்டி ஸ்டாச்சு கொடுத்தோம் சில, அதை திருப்பி கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் லிபர்ட்டி ஸ்டாச்சுக்கும் 17 நம்பருக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா நுழைஞ்சதே 17ஆம் தேதி தான் நுழைஞ்சது. இதே மாதிரி எல்லா இப்ப இவரு ட்ரம்ப் என்ன சொன்னாரு, இந்தியா வந்து 100% வரி போடுனாரு. அப்புறம் ஜப்பான் வந்து அமெரிக்க வேளாண் பொருளுக்கு வந்து 700%. ஆக 1, 7, 17. இது மாதிரி 17 அவரை தொடர்ந்துகிட்டே இருக்கு. 17 பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னா, இது புளூட்டோ கிரகம் அதிர்வல் அடைஞ்சு அந்த ஏலியனு போற அதிகமா தீவிரமாக்க பார்க்கும். இப்ப வந்து இவரு என்ன உக்ரைன் அதிபர் போய் பேசினாரு. பேசும்போது நாங்க ஏற்கனவே ஜோ பைடன் நிறைய கொடுத்துருக்காரு பொருள், ஒரு ஆயுத உதவி. அதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எங்களுக்கு தரணும்னு கேட்டாரு. கையெழுத்து போட்டு போனாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியேற்றாரு. மக்கள்லாம் பாராட்டினாங்க, ஒரு சிங்கம் இவரு உக்ரைனுக்கு. என்ன அதே நேரத்துல இங்கிலாந்து என்ன பண்ணுச்சுன்னா, நாங்க 16,000 கோடி தர்றோம் பணம் அப்படின்னு உடனடியா கொடுத்தது. அதே மாதிரி ஏலியன் நம்பர் தான், அதுவும் 16. ஆனா அதே மாதிரி கொடுக்க கூடாது. இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கல, கவர்மெண்ட் பயன்படுத்தக்கூடாது ஏலியன் எண்கிற சுமாரா ஒரு 7 எண்கள் இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால இப்ப இங்கிலாந்தும் இயற்கை பேரழிவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அப்புறம் அதுல ஏலியன் நம்பரும் வெளியாயிருக்கு. அப்புறம் இப்ப வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள்லாம் நிறைய இறங்கியிருக்காங்க, தீவிரவாதிகள் எல்லாம். அது இறங்கினதுக்கு மெயின் காரணமே ட்ரம்ப் தாங்கிறாங்க.
ரெண்டாவது என்னன்னா இந்த காசாவுல வந்து முற்றிலுமா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் காவாசி தான் இருக்காங்க மக்கள். அந்த காவாசி மக்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அழிஞ்சு போய் பல பேர் இறந்துருக்காங்க, பல குழந்தைகள் இழந்திருக்காங்க, பல மகளிரும் இழந்திருக்காங்க. அதனுடைய விளைவு வந்து இப்ப வந்து இஸ்ரேல் வந்து இந்த போரை நிறுத்துமா இல்ல நிறுத்தாம நடத்துமா? இதை நடத்தும் போது அத்தனை அரபி கண்ட்ரியும் இருக்குல்ல, அத்தனை அரபி கண்ட்ரியும் காஜாவுக்கு ஏன் உதவ மாட்டேங்கிறாங்க? எல்லாமே முஸ்லீம் கண்ட்ரி தானே. இத்தனை கண்ட்ரி இருந்தும் முஸ்லீம் கண்ட்ரி இருந்தோம் ஏன் வந்து காசாவுக்கு வந்து உதவ மாட்டேங்கிறாங்க? அமாஸ் செஞ்சது தப்பு தான், அது ஒரு தீவிரவாத அமாஸ் செஞ்சது தப்பு தான், அதை உலக மக்கள் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய தண்டனை, இவ்வளவு மக்களை சாவடிக்க கூடாதுல்ல? அதுக்கும் ஏலியனுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? இருக்கு, தொடர்ச்சியா அந்த போர் நடத்துக்கிட்டாவே தொடர்பு தான். இது ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல, அங்க பாமியான் புத்த சிலை இருந்தது, அதுக்காக அங்க தலிபான்கள் 125 வரும், கூட்டினா 13 தான் வரும். அந்த சிலையில ஒவ்வொரு தோட்டா பட்டிச்சு. பெரியசாமி அவர்களே, மியான்மர்ல ஏற்கனவே ஆட்சி நடந்துருந்துச்சு. அப்பயே என்ன தெரியுங்களா, ஏகப்பட்ட முஸ்லீம்களை அந்த நாடு என்ன பண்ணுச்சு, நாடு கடந்துச்சு. நிறைய பேர் பல நாட்டிலயும் பல முஸ்லீம்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்ப வந்து என்ன தெரியுமா, ராணுவ ஆட்சி நடக்குது. ராணுவ ஆட்சியில இவ்வளவு பேரு இவ்வளவு முஸ்லீம்கள் இறக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி காரணம் வந்து ஏலியனா இல்ல என்ன காரணம்? இல்ல, ஏலியன் காரணமா இருக்கு. இப்ப மியான்மர்ல இது 28ஆம் தேதி கடந்த மாசம் 7.7 ரிக்டர்ல நிலநடுக்கிறது இல்ல, அதுல இப்ப கடைசியா முடிவா போட்டிருக்காங்க 3354 பேர் இறந்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் காயமடைஞ்சத 4508 பேர் போட்டிருக்கு. இதுக்கு 4508 பேர் தான் 17 தான் வரும். ஆனா 17 நம்பர் காரணம் இருக்கு. 17 வந்தா அந்த இடத்துல வந்து ஏலியன் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, ஏலியனால செஞ்ச அர்த்தம். ஆமா, அது அதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே அந்த நாட்டை ஆள்றவங்க இந்த 17 நம்பரா எதுக்கோ பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி பயன்படுத்தினாதான் இது மாதிரி பாதிப்பு கொண்டு பண்ணி அதை மறுபடியும் கொண்டு வரும். அதை தவிர 3 தடவை செய்யும். 7ன்னு முதல்ல வரும். இப்ப தாய்லாந்துல பேங்காக் ஏற்கனவே சயாம் நாடு இருந்தது, 1975ல தாய்லாந்து மாத்திட்டாங்க. அந்த உயரமான கட்டடம் 30-33 மாறி அதுல இருந்து அந்த மக்கள் தொகை இருக்குல்ல பேங்காக்ல, அவங்களோட ஜனத்தொகை 17 லட்சம் தான், 17 மில்லியன். ஆக அது 17 வந்துருச்சா, ஆக 17 ஈர்ப்பு விசை தான் இந்த 2500 கிலோமீட்டருக்கு போயிருக்குது இந்த ஒரு கோடு. அந்த கோடு வந்து இந்த நிலவர்கள் உண்டு பண்ணது போட்டிருக்காங்க. அது ரெண்டாவது அங்க இறந்து பாடி எடுத்தாங்கல்ல, முதல்ல 7ன்னு சொன்னாங்க. இப்ப சொன்னல 7, 17, 71 அப்படிதான் வரும். இதுல 17 வந்துருச்சு. அடுத்து 71 17 பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா எடுத்திருக்காங்க. அதுக்கு தேவை வந்து 17ன்னு செய்யல வரணும். இதே 15 வந்துருக்கலாம்ல, 15 வந்து 18 பேர் இருக்கலாம்ல, அப்ப 17 வந்திருக்காருல்ல, 17 வந்திருக்காருல்ல, 15 பேரு அந்த இதுல இருந்து எடுத்தாங்க, பாடி கட்டடத்துல இருந்து. அடுத்த 18 பேர் எடுத்தாங்கன்னா 17க்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது அதிர்வுக்கு. ஆனா 17 வந்துருச்சு இதுக்கப்புறம் 17. இப்ப அதனால பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் உலகம் நினைக்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு சக்தி வந்து உடம்புல கூடி போயிடுது. அது வந்து பூமியில உள்ள பாறை எல்லாம் இருக்குது, சிலிக்கான் பாறை, அதுல புகை மாதிரி படிஞ்சிருக்குங்க ஏலியன் இங்கேயும். அது அங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்குலாம் கணக்கு ஏலியன்களுக்கு. இந்த 10 அடி உயரத்துல இருந்து 16 அடி உயரம் வரைக்கும் இருக்கு பொதுவாகவே. பூமியில உள்ள ஏலியன்கள்லாம் மீத்தேன் வாயு இருக்குல்ல, அதை சுவாசிக்குது. மீத்தேன் வாயு சில தெய்வங்களுக்கு கூட நம்ம சாதாரண விபூதி பூசுறோம்ல, அப்ப சாண வாயு வருதுல, அது மீத்தேன் தான். அது அவங்களுக்கு தேவைப்படுது. எங்க மீத்தேன் வாயு அதிகம் இருக்கோ அப்ப பாதிப்பு அதிகம் உண்டாகும் ஏலியன்கள்.